ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் ஃபைனான்சஸ். இப்போ நாம் ஆனியன் பொடி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஈஸியாக பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் பேனை தோசைக்கல்ல நல்லா கீ வச்சு சீசன் பண்ணிடுறேன். கீ வச்சு நல்லா சீசன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். இப்போ நாம் தோசை மாவை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ரொம்ப பெரிய தோசையாக ஸ்ப்ரெட் பண்ணலை, கொஞ்சம் சின்ன தோசையாக தான் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைஸில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வெட்டி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனியன் சேர்த்துட்டோம். இப்போ இதை நம்ம லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிடலாம். அப்போ தான் இது கலந்து விழாமல் இருக்கும். லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இது மேலே நம்ம இட்லி பொடியை போட்டுடுறேன். உங்களுக்கு எவ்வளோ பொடி பிடிக்குமோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது மேலே கீயை ட்ரிசல் பண்ணிடலாம். இந்த தோசையை நாம் ஃப்ளிப் பண்ணி போட மாட்டோம், அப்படி தான் சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ நல்லா கீயை ஃப்ளிப் பண்ணிவிடுங்க, கீ நல்லா இது பண்ணிவிடுங்க, ட்ரிசல் பண்ணிவிடுங்க. இந்த பொடியான ஆனியன் மேலே ஸோ நம்ம அழகான ஆனியன் தோசை ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லை கிளியராக ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நாம் இதை அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆனியன் பொடி தோசை.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனியன் பொடி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அழகாக நம்ம ஆனியன் பொடி தோசை வீட்டிலே பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், வெரி ஈஸி ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் டேஸ்டியாக சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட நம்ம ஹோட்டல் தான் போகணுன்னு இல்லை, வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் நல்ல வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then bye from Citrus Sciences. Take care. Bye friends.